தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் அங்கமான நாமக்கல் மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கத்தின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்க இது. இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம ஒரு அஞ்சு கோரிக்கையோட அம்சமாக அதை நம்ம நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், துணை முதலமைச்சர், நம்ம அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம சந்திச்சிருக்கோம். இன்னும் இந்த கோரிக்கைகளுக்கு எந்த தீர்வும் நமக்கு கிடைக்காதனால தான் இன்றைக்கி மாநிலம் முழுசும் அத்தனை மாவட்டங்களையும் இருக்கிற கார் வியாபாரிகள் சங்கம் ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கையாக மோட்டார் வாகன சட்டப்படி 430 பிரிவுப்படி, அதாவது ஒரு ஆர்சி ஓனர் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்தா அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் மூலிமா யார் வேணாலும் ஆர்டிஓ அலுவலகங்களில் ஆர்சியை கொடுத்து அதோட வேலைகளை செஞ்சுக்கலான் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை போக்குவரத்து துறை அமல்படுத்தாமல் நம்ம ஆர்சியை உள்ளே கொடுத்தோம்னா ஆர்சியை டைரெக்டாக கஸ்டமருக்கு டைரெக்டாக தபால் மூலிமா அமைச்சிடுறாங்க. அதனால் பல வியாபாரிகளும் பொதுமக்களும் இதில் பாதிப்படைகிறாங்க. ஸோ அந்த சட்டத்தை அமல்படுத்த சொல்லி நம்ம கேட்குறோம். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய அம்சம். இரண்டாவதாக ஸ்மார்ட் கார்டு பற்றாக்குறையில் இருக்குது. நம்ம ஒரு வேலைக்காக ஆர்சி உள்ளே கொடுத்தோம்னா ஸ்மார்ட் கார்டு இல்லாததுனால 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு வேலைகள் நடக்கிறதில்ல. அதே மாதிரி காலி பணியிடங்கள், அதாவது நம்ம போக்குவரத்து துறையில் கடந்த 10 வருடங்களாக பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு நியமனமே பண்ணாமல் இருக்குது. 2012 கால்ஃபார் பண்ணதோட சரி, 2012 கால்ஃபார் பண்ணி 2016 பிரேக் இன்ஸ்பெக்டரை பணி நியமனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் 10 வருஷம், ஆல்மோஸ்ட் 9 to 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் பிரேக் இன்ஸ்பெக்டர்கள் நியமனம் பண்ணவே இல்லை. இது போக்குவரத்து துறை எவ்வளோ பெரிய துறை, எவ்வளோ வருமானம் வரக்கூடிய துறை, எவ்வளோ வேலைகள் உள்ள துறைன்னு தெரியும். அப்படி இருந்துமே இந்த காலி பணியிடங்கள் இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கார் வியாபாரிகளுக்கு ட்ரேடர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க சொல்கிறாங்க. அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதை மாற்றி அமைக்க சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி அலுவலக பணிகளுக்காக உள்ள எது கொடுத்தாலும் சரி, இப்போ நம்ம கணினிமயமாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு வேலைக்கு ஆர்சி உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேலை நடக்கிறதில்ல. ஸோ அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லேயும் கார் வியாபாரிகள் சங்கம் மூலிமா இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் இந்த விஷயத்தை பொதுமக்களுக்கும் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எடுத்துகிட்டு கொண்டு போனீங்கன்னா இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறோம். நன்றி. ஜே.கே. சுரேஷ், தலைவர், நாமக்கல் மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கம்.